கேபிஎல் சென்டர் நண்பர்களுக்கு அன்பான மாலை வணக்கம். நான் உங்கள் கேபிஎல் சென்டர் டிகே. இன்றைய பங்கு சந்தை செய்திகளை பார்ப்போம். சென்செக்ஸ் இன்னைக்கு முடிவடைந்த நிலையில் 71,122.83 முடிஞ்சிருக்கு. அதாவது 267.64 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. நிஃப்டி 50 21,840.05 முடிவடைஞ்சிருக்கு. அதாவது 96.8 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. நிஃப்டி பேங்க் 45,908.30 405.9 புள்ளிகள் இன்னைக்கு உயர்ந்திருக்கு. என்ஐசியில் பங்குகள் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்ஸ் ட்ரேடட் 2640, அட்வான்சஸ் ஒரு 1637, டிக்ளைன்ஸ் ஒரு 890, அன்சேஞ்சாக இருந்ததில் ஒரு 113, அப்பர் சர்க்கியூட்டில் ஒரு 113, லோவர் சர்க்கியூட்டில் ஒரு 107 ஷேர்ஸு. 52 வார ஹையில் ஒரு 78, 52 வார லோவில் இன்னைக்கு 48 இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ஐசியில் இருந்துச்சு. இன்னைக்கு செக்டரல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நிஃப்டி ஃபார்மாவும் நிஃப்டி ஐடியை தவிர பாக்கி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அட்வான்சஸில் தான் இருக்குது. நிஃப்டி பேங்க்கு, நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ், நிஃப்டி மீடியா, நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி மெட்டல், நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி ரியல்டி, நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்கு, நிஃப்டி எஃப்எம்சிஜி, நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்லாமே இன்னைக்கு அட்வான்சஸ்ஸு. நிஃப்டி ஃபார்மாவும் ஐடி மட்டும் இன்னைக்கு டிக்ளைனில் முடிஞ்சிருக்கு. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா 12.5 ஏக்கர் லேண்டு ஹைதராபாத்தில் வாங்குகிறாங்க. ஹீரோ மோட்டார் கார்ப் மேவ்ரிக் 440ங்கிற வண்டிக்கான புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த மேவ்ரிக் 440 ப்ரைஸ் வேரியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பேஸ் 1,99,000, மிட் ரேஞ்சில் எடுத்தோம் அப்படின்னா 2,14,000, டாப் ரேஞ்சில் எடுத்தோம்னா 2,24,000 கொடுக்குறாங்க விலையில். கலர் ஒரு 5 கலரில் இருக்கும் அந்த வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு ஜீவின் பங்குகள் ஒரு 4% குறைஞ்சிருக்கு. கம்பெனி நெட் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆகிருக்கிறதுனால 52%. இந்த கம்பெனி ஒரு 22 அனாலிசிஸ் ட்ராக் பண்ணுறதுல 3 பேர் பை ரேட்டிங்கும், ஒரு 6 பேர் ஹோல்ட் பண்ணலானும், ஒரு 13 பேர் இந்த ஷேர்ஸ் சேல் பண்ணலானும் சொல்லியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சியின் பங்குகள் ஜூலை 22க்கு அப்புறம் இன்னைக்கு லோ லெவலில் இறங்கியிருக்கு. ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டில் சோனில் இருந்துச்சு. 50 அனாலிசிஸ் இந்த கம்பெனியை ட்ராக் பண்ணுறதுல ஒரு 45 பேர் பை ரேட்டிங்கும், ஒரு 5 பேர் ஹோல்டு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. என்பிசிசியின் பங்குகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட்டுக்கு போயிடுச்சு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 58.9% உயர்ந்து இருக்கிறது. ரெவென்யூ 12.96% அதிகரித்து 2,412.6 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட்டும் 58.9% அதிகரித்து 113.6 கோடிகளாக உள்ளது. ஒரு நெட் ப்ராஃபிட்டு 58.9% அதிகரித்து 113.6 கோடிகளாக இருக்குது. ஒரு 5 அனாலிசிஸ் இந்த கம்பெனியை ட்ராக் பண்ணுறதுல 2 பேர் பை ரேட்டிங்கும், ஒரு 3 பேர் இல்லை இந்த கம்பெனியை சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேபிட்டல் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்கு 430.25 ரூபா விலையில். இது ஐபிஓ வெளியிடும்போது பார்த்தீங்கன்னா 468 ரூபான்ற விலையில் இருந்துச்சு. என்ஐசியில் லிஸ்ட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸாக 8.07% டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு. பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 7.5% டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு. 435 ரூபா இன்னைக்கு பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்கு இந்த பங்கு. ஐபிஓ ப்ரைஸ் 468 ரூபா. ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸோட வங்கி பார்த்தீங்கன்னா என்ஐசியில் ஒரு 390 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகிருக்கு. இஷ்யூ ப்ரைஸ் 414. பிஎஸ்சியில் இன்னைக்கு 396 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகிருக்கு. இஷ்யூ ப்ரைஸ் 414. ரசி பெரிஃபரல்ஸ் லிஸ்ட் ஆகியிருக்காங்க 339.50 ரூபாய்க்கு. இந்த பங்கு இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 311 ரூபாய். பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 335 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகிருக்கு. இஷ்யூ ப்ரைஸ் 311 ரூபாய். நுமுரா மெயின்டெனன்ஸ் பை அண்ட் சென்சரா இன்ஜினியரிங் ஸ்டில் நுமுரா மெயின்டைன் பண்ணுறாரு, பை பண்ணலான்னு சென்சரா இன்ஜினியரிங்க. இதற்கு முந்தைய டார்கெட் ப்ரைஸ் 1,224 இருந்துச்சு. இப்போ அந்த டார்கெட் ப்ரைஸை ரைஸ் பண்ணியிருக்காங்க 1,342 ரூபா. எபிட்டா அவங்க எஸ்டிமேட்ஸை விட கூட இருக்குது. ஆர்டர் புக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இண்டஸ்ட்ரியும் க்ரோத் நோக்கி போயிட்டுருக்கு.
அதனால் அதை வந்து நொமுரா ஸ்டில் வந்து மெயின்டைன் பண்ணுறாரு பை ரேட்டிங்கு. ஜிஇ ஷிப்பிங் வந்து ஒரு மீடியம் ரேஞ்ச் ப்ராடக்ட் டேங்கரை வாங்குறாங்க. இந்த டேங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 49,999 டெட் பை டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸோட பங்குகள் நியர்லி ஒரு 9% வீழ்ச்சி அடைந்திருக்கு. ரெவன்யூ 22.5% குறைஞ்சி 1796 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட் 2% குறைஞ்சி 164.7 கோடிகளாகவும் உள்ளது. ஓஎன்ஜிசியின் 25.8 லட்சம் பங்குகள் இன்னைக்கு வந்து விற்பனை ஆயிருக்கு. 260 ரூபா 90 பைசா ஒரு பங்கின் விலையில. ஷியாம் ஜனவரி வந்து அந்த ஆட்டோ டேட்டா ஆட்டோட சேல்ஸ் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து 13.6% உயர்ந்திருக்கு. 3.9 லட்சம் யூனிட்ஸ் விற்பனை ஆயிருக்கு. கார் சேல்ஸ் ஒரு 67.5% உயர்ந்து 1.27 லட்சம் யூனிட் விற்பனை ஆயிருக்கு. டூ வீலர் சேல்ஸ் 23.6% உயர்ந்து 14.95 லட்சம் யூனிட் விற்பனை ஆயிருக்கு. மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25.1% உயர்ந்து 9.7 லட்சம் யூனிட்டாக இருக்குது. த்ரீ வீலரை பொறுத்த வரைக்கும் 9.5% 53,537 யூனிட்டாக இருக்குது. டாடா எல்சி வந்து என்னென்னா பூனேயில் வந்து குளோபல் டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் சென்டரை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டிசைன் அண்ட் இன்ஜினியரிங் சென்டர் எதுக்குன்னு பார்த்தோம்னா இந்த ஓஇஎம் செய்கிறவங்களுக்காக ப்ரியாரிட்டி கொடுத்து டிஜிட்டல் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வழங்குறதுக்காக இதை ஓப்பன் பண்ணுறாங்க. டெக்னோகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸோட பங்குகள் 7% குறைஞ்சிருக்கு. சிஜி பவரின் 12.7 லட்சம் பங்குகள் இன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு. கணேசா எக்கோஸ்பியரோட Q3 பார்த்தோம்னா ரெவன்யூ 284.83 கோடிகள் 4.48% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு 12.73 கோடிகள் 39.69% டவுன் ஆயிருக்கு. நால்கோவின் பங்குகள் வந்து ஒரு 10% இன்னைக்கு உயர்ந்திருக்கு. ஏன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 83.6% உயர்ந்திருக்கு. 470.6 கோடிகளாக இருக்கு. ஃபேக்ட் ரெவன்யூ 1097.3 கோடிகள், அதாவது டவுன் 36.3% குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 30.3 கோடிகள் 81.7% குறைஞ்சிருக்கு முந்தைய இதோட. இடி வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்முக்கு அகேன்ஸ்டாக ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஜெட்கட் இந்தியாவோட Q3 பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ 552 கோடிகள் 17.19% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 23.70% உயர்ந்து 55.33% முந்தைய இதோட இருக்கு. இந்தியன் ஹியூம் பைப் கம்பெனி வந்து பார்த்தோம்னா ஒரு 495 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. யார்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா தப்பி இரிகேஷன் அவங்கள்ட்டேருந்து. இது எதுக்குன்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, EPC, இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து இந்த 495 கோடி ரூபாய். M&Mோட Q3 பார்த்தோம்னா ரெவன்யூ 25,642.4 கோடிகள் 15.96% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 2,454 கோடிகள், அதாவது 60.59% முந்தைய இதோட இன்னைக்கு உயர்ந்திருக்கு. இப்கா லேப்ஸ் ரெவன்யூ 2,052.9 கோடிகளாக இருக்கு. முந்தைய இதோட பார்த்தீங்கன்னா 32.8% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 179.9 கோடிகள், முந்தைய இதை விட 66.8% உயர்ந்திருக்கு இந்த பங்குகள். எஸ்கார்ட்ஸ் குபேட்டா வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இந்த ராஜஸ்தானில் வந்து ஒரு இடம் வாங்குறதுக்காக. இந்த இடம் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரீன்ஃபீல்டு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து ராஜஸ்தானில் வந்து துவங்குவதற்காக. அப்படி துவங்குற பட்சத்தில் இதோட எஸ்டிமேட் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்ச் பார்த்தோம்னா ஒரு 4,500 கோடிகளாக இருக்குன்னு அவங்களோட வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஈத்தோஸ் ரெவன்யூ 281.2 கோடிகள், முந்தைய இதை விட பார்த்தீங்கன்னா 22.42% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 25.5 கோடிகள், அதாவது இது முந்தைய இதை விட பார்த்தோம்னா 23.18% உயர்ந்து இருக்கிறது. நெட்கோ ஃபார்மா ரெவன்யூ 758.6 கோடிகள், முந்தைய இதை விட பார்த்தோம்னா 54.03% உயர்ந்திருக்கிறது. நெட் ப்ராஃபிட் 212.7 கோடிகள், முந்தைய இதை கம்பேர் பண்ணும்போது 241.41% உயர்ந்திருக்கிறது. சிஜி பவரின் 11.3 லட்சம் பங்குகள் வந்து விற்பனை 425 ரூபா 50 பைசா ஒரு பங்கின் விலை. SBI ஹிட்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு வாழ்நாள் புதிய உச்சத்தை தொட்டுச்சு.
ஜெஃப்ரியோட டாப் பிக்கில் இன்றைக்கி வந்து எஸ்பியும் இருக்குது. இன்றைக்கி மொத்தம் ஒரு 3 ஸ்டாக்கு வந்து டாப் பிக்கில் வந்து ஜெஃப்ரியில் கொடுத்தாரு. கோல் இண்டியா, என்டிபிசி, எஸ்பிஐ. அதில் எஸ்பிஐயும் ஒன்று. எஸ்பிஐ வந்து ஒரு 51 அனாலிசிஸ் வந்து அந்த கம்பெனி வந்து ட்ராக் பண்ணதில் வந்து 43 பேர் வந்து பை ரேட்டிங்கும், ஒரு 4 பேர் வந்து ஹோல்டும், ஒரு 4 பேர் வந்து செல் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓக்ஹார்ட் ரெவென்யூ பார்த்தோம் அப்படின்னாக்கா 701 கோடிகள். முந்தைய இதோட கம்பேர் பண்ணும்போது 0.28% தான் உயர்ந்திருக்கு. நெட் லாஸ் பார்த்தோம்னா 86 கோடிகள். சுப்ரஜித் இன்ஜினியரிங் ரெவென்யூ 724.2 கோடிகள். முந்தைய இதோட கம்பேர் பண்ணும்போது 4.94% உயர்ந்திருக்கிறது. நெட் ப்ராஃபிட் 40.25 கோடிகள். முந்தைய இதோட கம்பேர் பண்ணும்போது 5.8% உயர்ந்திருக்கிறது. ஆக்சிஸ் வங்கியின் 10.1 லட்சம் பங்குகள் இன்னைக்கு வந்து விற்பனையாக இருக்குது. 1094.65 ரூபா ஒரு பங்கின் விலை. இன்னைக்கு US டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபாயின் மதிப்பு 83.03 பைசாவாக இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா பேங்க்ஸ் வந்து நிப்டி பேங்க் வந்து 3% ரைஸ் ஆயிருக்கு. எஸ்பியும் ரிலையன்ஸும் டாப் நிப்டி கான்ட்ரிபியூட்டர்ஸாக இன்னைக்கு இருந்திருக்காங்க. இந்த இண்டெக்ஸை வந்து 52 பாயிண்ட்ஸ் கூட இவங்க இந்த 2 நிறுவனங்களும் லிஃப்ட் பண்ணியிருக்கு. எஸ்பிஐ ஆக்சிஸ் பேங்க் ரெண்டும் சேர்ந்து நியர்லி ஒரு 70% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. எதுக்குன்னா நிப்டி பேங்க்ஸ் கெயின் லாபம் அடைகிறதுக்கு. எம்என்எம் வந்து இன்னைக்கு முடிவடைந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய லாபத்தில் முடிவடைந்திருக்கு. பிஹெச்எல்லின் பங்குகள் வந்து ஒரு 5% இன்னைக்கு உயர்ந்திருக்கு. நால்கோ நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாப் மிட் கேப் கெயினராக இருக்காங்க. பங்குகளும் ஒரு 9% உயர்ந்திருக்கிறது. போஸ் நிறுவனம் வந்து பார்த்தோம்னா ஒரு 4% லாபம் அடைஞ்சிருக்காங்க. ஐஆர்இடிஏ 2 கோடி பங்குகள் 389.8 கோடிகள். இந்த பங்கின் மொத்த மதிப்பு 160 ரூபா ஒரு பங்கின் விலையில் இன்னைக்கு 2 கோடி ஷேர் வந்து இன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு மார்க்கெட்டில். HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 2% ரெக்கவர் ஆயிருக்கு இன்ட்ராடேயில். அப்புறம் மார்க்கெட் வந்து டேர்ன்ஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா கிரீன், அதனால ஒரு 2% மேலே இங்கே வந்துருச்சு. நாளைக்கு வந்து ஐபிஓ வெளியிடுற நிறுவனங்கள் அட்மஸ்கோ லிமிடெட் நாளைக்கு ஆஃபர் ப்ரைஸ் வந்து 77 ரூபா. இன்டீரியர்ஸ் அண்ட் மோர் லிமிடெட் 216 ரூபா டு 227 ஆஃபர் ப்ரைஸு. கலாஹ்ரிதன் ட்ரெண்ட்ஸ் லிமிடெட் வந்து 45 ரூபா. தாய் காஸ்டிங்ஸ் லிமிடெட் 73 to 77. இந்த 4 நிறுவனங்களும் நாளைக்கு வந்து ஐபிஓ வெளியிடுறாங்க. போனஸ் வழங்குகிற நிறுவனங்கள் அக்ஸார் ஸ்பிங்டெக்ஸ் லிமிடெட் 1:5, கேபிஐ கிரீன் எனர்ஜி லிமிடெட் 1:2. டிவிடெண்ட் வழங்குகிற நிறுவனங்கள் நாளைக்கு பார்த்தோம்னா சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் வந்து 2 ரூபா 50 பைசா ஒரு பங்குக்கு, மேன் இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் 54 பைசா ஒரு பங்குக்கு, நெஸ்லே இந்தியா லிமிடெட் 7 ரூபா ஒரு பங்குக்கு, பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 4 ரூபா 50 பைசா ஒரு பங்குக்கு, யுனோமிண்டா லிமிடெட் 65 பைசா ஒரு பங்குக்குன்னு நாளைக்கு டிவிடெண்ட் தராங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் பிஎஸ்சியோட இது பார்த்தோம்னா 4591 ஸ்டாக்ஸ் மொத்தத்தில் 1452 வந்து இன்னைக்கு டிக்ளைன்ஸில் இருந்துச்சு. 745 எந்த விதமான இதுவுமே இல்லாமல் அன்சேஞ்சிலே இருந்துச்சு. 2394 ஸ்டாக்ஸ் இன்னைக்கான அட்வான்ஸில் வந்துருச்சு. மார்க்கெட் மூட பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் தான் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் என்ட்ரிக்கான டைமிங் இது. டாப் கெய்னர்ஸ் பிபிசிஎல், எஸ்பிஐ, ஓஎன்ஜிசி, கோல் இண்டியா, பஜாஜ் ஆட்டோ, டாடா ஸ்டீல், ஆக்சிஸ் பேங்க், மாருதி சுசுகி, என்டிபிசி, ஈச்சர் மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டார் கார்ப், நெஸ்லே, பவர் கிரிட் கார்ப், டாடா மோட்டார்ஸ் மற்றும் பலர். டாப் லூசர்ஸ் டெக் மஹேந்திரா, சிப்லா, டாக்டர் ரெட்டிஸ் லேப்ஸ், சன் ஃபார்மா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், எல்டிஐ மைண்ட்ரி இவங்கெல்லாம். 52 வார உச்சத்தில் ஏபி கட்ஸ்பின், அபாட் இந்தியா, ஆக்ஸ் அண்ட் கான்ஸ்ட், அக்னி கிரீன், அப்போலோ ஹாஸ்பிட்டல், பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஹோல்டிங்ஸ், பேங்க் ஆஃப் பரோடா, ப்ளூ கோஸ்ட், போஸ், கேம்பிரிட்ஜ் டெக், சியான்டெல்லம், டெலாப்ளக்ஸ், டிலிக் பில்கான், டிஎல்எஃப் மற்றும் பலர் இன்னைக்கு 52 வார உச்சத்தில் இருக்காங்க. இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை நீங்கள் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். மற்றும் இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். ஷேரிங் இஸ் கேரிங். இந்த சேனலுக்கு ஆதரவான அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நமது வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமது டெலிகிராம் சேனலான t.me/kpl சென்டர்னு கீழே இருக்க கூகுள் சர்ச்சில் டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்.
எவ்ரிடே வந்து மார்னிங் டு ஈவினிங் மார்க்கெட் டைமிங்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஃபார் ஷேர் மார்க்கெட் அந்த நியூஸ்லாம் வந்து அங்கிட்ட வந்து உடனுக்குடன் நாங்கள் பயந்துட்டு இருப்போம். ஸோ நீங்கள் அதை பார்த்து உங்களோட ட்ரேடிங் செக்ஷன்ஸுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றும் ஜீரோதா அப்ஸ்டாக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா அசெட் ப்ளஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அசெட் ப்ளஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எங்களோட கிளைண்ட்டாக வந்துடுவீங்க. ஸோ கிளைண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஃபுல் இதுவும் எங்களோட இதில் தான் இருக்கும், மேற்பார்வையில். என்னென்ன அந்த ப்ராடக்ட்ஸ் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். அதை பார்த்து யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ண இருக்கவங்க பண்ணலாம். இன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு வந்து கோல்டு ஆஃபரும் அந்த அசெட் ப்ளஸில் பண்ணுறாங்க. அதையும் நான் உங்களுக்கு நாளைக்கு இதில் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். மேலும் இந்த சேனலில் 400க்கு மேலே வீடியோக்கள் இருக்குது, 50க்கு மேலே பிளேலிஸ்ட் இருக்குது. எதுவும் ஷேர் மார்க்கெட்டில் உள்ள பர்டிகுலர் டவுட் உள்ளவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.